அனைவருக்கும் வணக்கம். பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு தாந்திரிக பரிகாரம் தான் போடுறோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பிரதோஷங்க, அதாவது புரட்டாசி மாதத்தில் திங்கக்கிழமையில் வர்ற பிரதோஷம். இந்த திங்கக்கிழமைனால சோமவார பிரதோஷம்னு சொல்லுவாங்க. அதாவது சந்திரனுக்கு உரிய நாள். இந்த நாளில் நம்ம ஜாதகத்தில் ஏதாவது சந்திர திசையினுடைய இது நடக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த பிரதோஷத்தில் முக்கியமாக கலந்துக்கிட்டீங்கன்னா நமக்கு சகல வித சௌபாக்கியங்கள் ஏற்படும், மன அமைதி ஏற்படும், திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் ஏற்படும், குழந்தை பாக்கியம் வேண்டியவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும். அதாவது பிரதோஷம்னாலே சிவபெருமானுக்கு சிவராத்திரி பிரதோஷம் இந்த 2 நாளுமே சிவபெருமானுடைய ஒரு ஒரு முக்கியமான நாளுங்க. இந்த நாளில் நம்ம சிவபெருமானை வழிபட்டு நமக்கு தேவையான எந்த விஷயத்தை கேட்டாலும் அவர் உடனே நமக்கு கை மேல் பலன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி அந்த விஷயம் நமக்கு கூடிய சீக்கிரமே நிறைவேறுங்க. இந்த பிரதோஷத்தை பொதுவாகவே திங்கக்கிழமையில் வர்ற பிரதோஷத்தை எந்த ஒரு சமயத்துலேயும் நீங்கள் தவற விடாமல் கண்டிஷனாக திங்கக்கிழமை வர்ற பிரதோஷத்தில் நீங்கள் சிவபெருமானை வழிபடுங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, ஒன்றும் செய்யாண்டாங்க. சாயந்தரம் இப்போ பிரதோஷம் நேரங்கிறது பொதுவாக 4:30 மணிலேருந்து 6 மணி வரை. இந்த சமயம் பக்கத்தில் சிவன் கோயில் இருக்கும். கண்டிஷனாக எல்லா ஊர்லேயும் பக்கத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்கும். அந்த சிவன் கோயிலுக்கு போய் அங்கே அவருக்கு அதாவது சிவபெருமானுக்கும் நந்திக்கும் நடக்கிற அபிஷேகத்தில் நீங்கள் கலந்துக்குங்க. இந்த அபிஷேகத்துக்கு தேவையான ஏதாவது ஒரு பொருள், பால், நெய், தயிர், இளநீர், கரும்புச்சாறு, நல்லெண்ணெய், பச்சரிசி, வில்வம் மாலை, அரளிப்பூ, எதனாலும் சரி, ஒன்றும் முடியலையா நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். வீட்டில் இருக்கிற கொஞ்சோண்டு நெய்யோ பாலோ எடுத்துகிட்டு போய் கூட நீங்கள் கொடுத்து அபிஷேகத்துக்கு கொடுக்கும்போது அந்த அபிஷேகம் நடக்கும்போது அந்த அபிஷேகத்தை முக்கியமாக பாருங்கள். ஒன்றும் முடியல, ஒரு 10 ரூபாய்க்கு திருநீர் பாக்கெட் வாங்கி கொடுத்து நீங்கள் அந்த அபிஷேகத்தில் கலந்துட்டு அவரை மனசார வேண்டிக்கிங்க. வேண்டும்போது ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய 108 தடவை அந்த அபிஷேகம் நடக்கும்போது நீங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லி வேண்டிக்கிங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ, ஒரு சொந்த வீடு கட்டணுமோ, பொருளாதாரத்தில் கூடணுமா, இல்லைன்னா தொழில் நல்ல வளர்ச்சி அடையணுமா, என்ன தேவையோ நீங்கள் கேளுங்க. இந்த பிரதோஷ நாளில் நீங்கள் வழிபடும் போது உங்களுக்கு சகல வித சௌபாக்கியங்களும் உண்டாகுங்க. இதை நீங்கள் இன்றைக்கி சைவ சாப்பாடு மாத்திரம் சாப்பிட்டுங்க, அசைவ சாப்பாடு எதுவும் எடுக்காங்க. விரதம் இருக்க முடிஞ்சவங்க விரதம் இருக்கலாம், விரதம் இருக்க முடியாட்டாலும் பரவாயில்லைங்க. நீங்கள் இந்த 4:30 to 6 மணிக்கு பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலில் கண்டிஷனாக நீங்கள் இந்த பிரதோஷத்தில் கலந்துக்கிடுங்க. சரி, பிரதோஷத்தில் அப்படி போய் கலந்துக்க முடியலன்னு நினைக்கிறவங்க கூட உங்கள் வீட்டில் சிவபெருமான் படமோ இல்லைன்னா நந்தியினுடைய ஒரு அதாவது லிங்கம் மாதிரி உள்ள ஒரு சிலையோ எது இருந்தாலும் சரி, அதை நல்லா தொடச்சி அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ஒரு வில்வ மாலை இலை வாங்கி போட்டு அதுக்கிட்ட ஒரு அகல் விளக்கு வச்சு அதில் நெய் ஊற்றி பஞ்சு தீபமேற்றி அவருக்கு பிரசாதமாக எதுவும் கண்டிஷனாக நம்ம ஒரு வழிபாடு செய்தோன்னா பிரசாதம் வைக்கணும். உங்களால் முடிஞ்ச பாலில் சர்க்கரை போட்டு ஏலக்காய் போட்டு வைங்க, இல்லைன்னா கொஞ்சோண்டு டைமண்ட் கற்கண்டு வைங்க, போதும். இதை வச்சு நீங்கள் மனசார தூப தீபம்லாம் காணிச்சு வீட்டில் இருந்து 108 தடவை ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய நம்ம அந்த பூஜை பண்ணி மனசார அவரை வழிபடுங்க. வழிபட்டு நீங்கள் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை கேளுங்க. நம்ம இந்த கடவுள்கிட்ட நமக்கு பொதுவாக கேட்குறது எனது நல்ல செல்வ செழிப்போட நோயற்ற வாழ்வு வேணும் அப்படின்னு தான் நம்ம கேட்போம். அதை கேட்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறுங்க. ஆனால் முக்கியமாக வீட்டில் செய்தவங்க செய்யுங்க. முடியாத சூழ்நிலை வரும்போது வீட்டில் செய்யுங்க. அப்படி இல்லைன்னா கண்டிஷனாக பக்கத்தில் இருக்க கோயிலில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். இன்றைக்கி திங்கக்கிழமை பொதுவாகவே இந்த நாளில் தான் சந்திரன் நம்ம சிவபெருமானுக்கு இந்த மாதிரி விரதம் இருந்து அவர் வரம் பெற்றார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு நல்ல கூடுதல், திங்கக்கிழமைனாலே அது சோமவாரம்னு சொல்லுவாங்க. இந்த சோமவார பிரதோஷத்தை தவற விடாமல் நீங்கள் சிவன் கோயிலில் போய் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் சிவபெருமான்கிட்ட கேட்டு அவருக்கு அபிஷேகத்துக்கு ஏதேனும் ஒரு பொருளை வாங்கி கொடுத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க. உங்கள் குடும்பத்தில் சகலவித சௌபாக்கியங்கள் உண்டாகும், தொழில் நல்ல வளர்ச்சி அடையும், கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதை உங்கள் கண்கூடாவே பார்க்க முடியுங்க. நானும் உங்களுக்காக சிவபெருமான்கிட்ட வேண்டுகிறேன், சகல செல்வ செழிப்போடு உங்களுக்கு கடன் பிரச்சனை எதுவும் இல்லாது ஒரு செல்வ நிலை உங்களுக்கு உண்டாகட்டும்னு நான் வேண்டிக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.